வணக்கம் Cauveryans. Welcome back to Cauvery Business. One more live streaming கரெக்டாக 3:30 ஆரம்பிச்சிருக்கோம். அண்டு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருந்தது. இப்போ என்னென்னு பார்த்துடலாம். அகெயின் அரௌண்ட் 460 பாயிண்ட்ஸ் அதே தான், வேறு ஒன்றும் சேஞ்ச் இல்லை. அண்டு இது 23,000 மேலே கொஞ்சம் போச்சு. இப்போ அகெயின் ஃபாலன் 22,836 ஆகிடுது. சரி, நிறைய பேட் நியூஸ் இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 94.56 ரூபி. ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹெவி வித்ராவல் ஃப்ரம் எஃப்ஐஐஸ் இருக்குது. ஆக்சுவல் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் இட் ஸ்ட்ரெங்தன் சம்வாட் 94 இல்லை வீக்கன் ஆகிடுச்சு ஃபர்தராக. இட் இஸ் டச்சிங் 95, 94.81. 50 கூட மார்னிங் ரேட் தான். 95 ஆகிடும். ஸோ 100 கிட்ட டச் ஆகும்னு சொல்லியிருந்தால் 100 டச் ஆகிடும் போல் இருக்குது. எங்கே போய் முடிய போதோ தெரியலையே. சரி, இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஏதாவது முடிவுக்கு வருமா பார்த்தோம் அப்படின்னா, அண்டு அதை பற்றி நம்ம கிளியராக சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரெண்டு பேரும் இவங்க சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரி இல்லை, இல்லாட்டா அவங்க சொல்கிறது இவங்க கேட்குற மாதிரி இல்லையே. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் அதான் அவங்க ட்ரம்ப் கார்டு. அந்த இந்த பிளேஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் தான் அவங்க ஏதாவது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்களை எஸ்பெஷலி அந்த நியூக்ளியர் இஷ்யூவில் இவங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட எய்மு. பட்டு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, ஈரான் ஒரு பெரிய லார்ஜ் கண்ட்ரி. அண்டு நிறைய ப்ராப்ளம் வேறு நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏர்லியராக. அண்டு அதுலேருந்து சமாட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க, லைக் ஈராக் வார் அப்படின்னு சொல்லணும். அண்டு அந்த உலகம் ஃபுல்லாக எதை அவங்க அப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ், சோகால் ஃப்ரெண்ட்ஸ், ஹமாஸு, ஹஸ்புல்லா அண்டு ஹூத்தீஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள பாம்ஸ் கொடுக்கறனால தான் இவங்களுக்கு நிறைய அப்போசிஷன் வேர்ல்டு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதர்வைஸ் யாருக்கும் ஈரான் மேலே அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் திங் இஸ், அங்கே ஒரு இன்டைரக்டாக ஒரு போட்டி வர போயிட்டுருக்கு. யார்? சவுதி அரேபியா கிரேட்டா, தட் இஸ் அவங்க அந்த அரேப் நேஷன்ஸு. இவங்களாம் நான் அரேபு. இந்த ஈரான் பீப்புளெலாம் நான் அரேபு. இல்லாட்டா இவங்க யார் இந்த முஸ்லீம் வேர்ல்டில் டாமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் அது. அண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட் ஆஃப் இஸ்லாம் வேறு ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் ஒரு நாட் ஸோ எ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம. பட் எது இருந்தாலும் இப்போ இந்த வார் தான் நம்ம முக்கியமானது. இது எதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு சப்ளை கட் ஆகிடுது. ஆனால் 5 நேஷனுக்கு பாஸ் கொடுத்துட்டாங்க பாரதுக்கு. அது இந்தியாவை இன்க்ளூடட். இன்ஃபேக்ட் எல்பிஜி வேறு ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸோ சப்ளை பொசிஷனில் நம்ம சமாட் சேஃப் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போதைக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதர் பிளேஸும் நம்ம பார்த்துட்ருப்போம் இப்போ அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இந்த ப்ரைஸ் ரைஸ், அதுதான் இன்றைக்கி $109. நேற்று 80, 99, 95 அப்படிலாம் போயிட்டு இருந்தது. அப்படியே கிடக்குன்னு போய் 109 ஆகிடுது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை வெற்றியை நோக்கி போகலை. ரெண்டு சைடும் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறனால ஸோ வெற்றியை நோக்கி போகல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் அமெரிக்காவுக்கு ரொம்ப குறைச்சி அவங்க என்னென்ன எடுக்க முடியும். ஒரு 5,000 பேரை வச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை டிஃபீட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது மறுவார் ஈரான் வெரி பிக் கண்ட்ரி, அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த மேபி இவங்க டேமேஜ் பண்ண முடியும். சம் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸை டேமேஜ் பண்ண முடியும். இல்லாட்டா லீடர்ஸ்லாம் தாக்கி அவங்கள கொல்ல முடியும். அவ்வளோதான் ஒழிய பெரிய லெவலில் அமெரிக்கா ஈரானை எதுவும் பண்ணிட முடியாது அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சும்மா பேச்சுவார்த்தையோடு தான் இந்த த்ரெட்லாம் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்.
அண்ட் பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ரொம்ப நாளாக அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுருக்க முடியாது. அப்போ வந்து எல்லாருமே அகெயின்ஸ்ட் ஆகிடுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தே வில் பி இன் கொஸ்டின். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த டூரிசம் அரைவல், ஏன்னா அந்த டூரிசம் நம்பி தான் இருக்குது துபாயெலாம். அண்ட் அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. அண்டு அப்போ வந்து த ஹோல் கண்ட்ரி வில் பி இன் ஷாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு நாட் ஓன்லி துபாய் பட் குவைத், கட்டார் அண்டு அதர் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா எல்லாமே அஃபெக்ட் ஆகுவாங்க. இவங்களோட ரெவென்யூலாம் எங்கே போகுது? திருப்பி அமெரிக்கன் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் பேங்க்ஸுக்கு தான் போகுது. ஸோ அதுவும் வந்து வெகுவாக தடைப்படும். அண்டு அப்புறமேல அவங்களும் இன்னும் ப்ராப்ளம் ஆகிடுவாங்க. யார் ட்ரெஷரி பாண்டை போய் வாங்குறது? அமெரிக்கன் ட்ரெஷரி யாருமே இருக்க மாட்டாங்க வாங்குறதுக்கு. அண்டு ஸோ பெட்ரோ டாலர் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ஆகிடும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து அமெரிக்காவோட ஜாயின் பண்ணிவிட்டு என்ன வந்தாலும் பரவாயில்ல போய் தாக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் போனால் தென் ஷுவராக $150-200 தான் ஆயில் அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹெவியாக டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இந்த கல்ஃப் ரீஜனை, எஸ்பெஷலி ஃபார் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆயில், கேஸ், எல்பிஜி, தென் ஃபர்டிலைசர், தென் சல்ஃபர், அமோனியா, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து இன்னொரு இடத்துலேருந்து ப்ரொக்யூர் பண்ணிட முடியாது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்னு தெரில. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். இன்ஃபேக்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் பேசுகிறாரு. ஸோ பராப்ஸ் ஏதாவது ஒரு கன்சென்சஸ் இருந்துச்சுன்னா மேபி இது ஆயில் ப்ரைஸ் நாளைக்கே கூட மேலே போகலாம், யாருக்கண்டா. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்குள்ளே அதில் கூட சொல்லியிருந்தேன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வெரி ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதிர் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கலாம், அப்போ வந்து கவர்மெண்டுடைய ரெவென்யூ ஸ்ட்ரீம் குறையும். ஸோ அதாவது ஒரு இம்மீடியட் ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிறனால அது அந்த ஓட்டர்ஸ்க்கு பெனிஃபிட் அமையுது. இன்ஃபேக்ட் இது என்டையர் இந்தியா இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஏன்னா 4 ஸ்டேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு போகுது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸோ அதனால் இம்மீடியட்டாக அந்த ப்ரைஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவாக போயிடும் அந்த ரூலிங் பார்ட்டிக்கு. அண்டு எந்த வித நம்ம சமாதானமும் இந்த ஓட்டர்ஸ்க்கு சொல்ல முடியாது. அதனால் வந்து அந்த நெக்ஸ்ட் 1 month தானே அப்படின்னு சொல்லிட்டு பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அந்த அவுட்கம் ஆஃப் சிஎம்மோட மீட்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஞ்சர் என்ன அப்படின்னா இந்த ரூபா டிப்ரிஷியேட் ஆகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஞ்சர். பட் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அந்த பெனிஃபிட் அமையுமே. ஏன் ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணதா, ஃபார்மா இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணதா, இல்லாட்டா அதர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நல்லா பண்ணாதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆயிலில் வந்து உங்களுக்கு வந்து தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெம்ப்ரவரியாக குளோபல் ட்ரேடே டிக்ளைன் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் வந்து ரிசெஷனுக்கு நோக்கி போக ஆரம்பிக்கும். தோ நம்ம டெக்னிக்கலி ரிசெஷன் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஸ்லோ டவுன் வந்து ரொம்ப இதாக பார்க்கலாம். அப்போ வந்து டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்க போகுது, இல்லைன்னா சர்வீஸுக்கு தான் நிறைய இருக்க போகுது. ஸோ பட் த அமெரிக்கா வந்து டோட்டலி நாட் அஃபெக்டட் அட் ஆல். தோ அங்கே ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இவன் டொமஸ்டிக் ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது உண்டு. அண்டு அதனால் சப்ளையில் எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லை. ப்ரைஸஸ் வந்து 20-30% ரைஸ் ஆகிருக்கு இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தி குட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ஷேர் மார்க்கெட்டு. அப்புறம் அந்த ஆயில் வந்து அவங்களுக்கு அடிக்குவேட் அவைலபிளாக இருந்தால ஆயில் ஃப்ரண்ட்டில் வந்து சப்ளைக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. அந்த கேஸில் வந்து துளி கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேஸ் ரிச் கண்ட்ரி அது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃபைனான்ஸாக எல்லா எஃப்ஐஐஸும் வித்ரா பண்ணிகிட்டே போகிறாங்க. எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. இந்தியாவில் ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனால் பணம் வந்து கொட்டி குமியுது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு. பட் ஆனால் இப்போ ஆயில் வேறு அவங்களுக்கு வந்து ஹையர் ப்ரைஸ் இருக்கிறனால அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டா கண்ட்ரீஸ் லைக் இந்தியா கூட நிறைய ஆயில் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ்ஏ. அதனால் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பட் ஆனால் இந்த கண்ட்ரீஸ் லைக் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் யூரோப் இந்த மாதிரி ஏஷியா இருக்க கண்ட்ரீஸ் எல்லாம் சிவியர் அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம் நம்ம. சரி, இதுதான் இன்ட்ரொடக்ஷன் இன்றைக்கி. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. தென் ஒன்று ஒன்றா ஆன்சர் பண்ண பார்க்கலாம். அதான் வேடியப்ப பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு.
அது வந்து எப்படி இருக்கீங்க ஐயா? டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் மற்றும் லூமேக்ஸ் ஆட்டோ கம்பனன்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்காரு. ஆட்டோ கம்பனன்ட்ஸ் தான் நினைக்கிறேன். லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் அதை பற்றி கேட்டிருக்காரு. அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பெட்டர் தேன் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் இது வரைக்கும். ஏன்னா கமர்ஷியல் டிவிஷனோட க்ரோத் கூட பெட்டராக இருக்குது, சேல்ஸ் கூட பெட்டராக இருக்குது. அண்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. 28% இருக்கிறதுலாம் 18% அது மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த செக்டாருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்தது ஆக்சுவலாக இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. பட் சடனாக பார்த்திங்கன்னா இது என்டையர் திங் அப்படியே அப்செட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. இந்த வார் ஆரம்பிச்சதுலேருந்து இனிமேல் வந்து ஆயில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஒரு கவலைனாலையும் இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் ஆகிடுது. ஸோ அதே சமயத்தில் இந்த டாட்டா வெஹிக்கிள்ஸில் வந்து இவங்களுக்கு ஒன்மொரு இது கூட இருக்குது. அவங்களுக்கு இவிகோங்கிற ஒரு கம்பெனியை வந்து யூரோப்பில் வாங்க போகிறாங்க. அது வந்து நிறைய ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சோன்னு தான் அது வாங்க போகிறாங்க. பட் ஆனால் அதோட இது இங்கே இம்பேக்ட் ஆகாது. பட் இது இங்கே இருக்க சேல்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர் இன் இந்தியா. அண்ட் சோஃபரஸ் அந்த கமர்ஷியல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் அண்ட் பெட்டர் தேன் பேசஞ்சர் வெஹிக்கிள் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்தியாவோட க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ டீசல் விலையெல்லாம் ஏறப்போகுது அண்ட் ஆயில் விலையும் பெட்ரோல் விலையும் ஏறப்போகுது. அட்லீஸ்ட் ஒரு 20-30 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஹிண்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த ஆயில் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்கள், அவங்க வந்து தே ஆர் லூசிங் 21.5 ருபீஸ் ஆன் டீசலும் 29.5 ருபீஸ் ஆன் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ருபீஸ் ஆன் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த லெவலுக்கு நஷ்டம் இருக்குது அப்படின்னா ஏன்னா அப்போது இந்த லெவலுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு கிளியர் சொல்லிடலாம். என்றைக்கு அவங்க ஏற்ற போகிறாங்கன்னு டிசைட் பண்ணாங்களோ அன்றைக்கி வந்து இந்த லெவலுக்கு ரைஸ் ஆகிடும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது இன்றைக்கி சிஎம் மீட்டிங் முடிஞ்சோன்னு நடக்கலாம், இல்லை நாளைக்கு கூட நடக்கலாம், எப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நெட் எஃபெக்ட் என்ன பாருங்கள், 10 ரூபா குறைக்கிறாங்க, இதில் 24 ரூபா ஏற்றுறாங்கன்னா நெட் எஃபெக்ட் நான் தான் சொன்னேன் 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஏறும் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னு இப்போ ஏறும்னு சொன்னேன் நான். ஆனால் இப்பயே நடந்துடும் போல் இருக்குது. அண்ட் பார்ப்போம் இந்த சிஎம்மோட மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நெட் எஃபெக்ட் அதுக்கு அட்லீஸ்ட் 15 ரூபா இருக்கும். வேர்ல்டு ஓவர் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுது, இந்தியாவிலையும் ப்ரைஸ் ஆகுது. பட் ஆனால் ஒரு டெம்பரரி மெஷர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம், தெரியல, பார்ப்போம். லூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் இதோட குரூப் கம்பெனி பாருங்க, இந்த லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது. அது வந்து எக்ஸலண்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி. இந்த பாஸ்ட் 1 இயர் மட்டும் 2.5 times இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ப்ரைஸஸ், மார்க்கெட் ப்ரைஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட். அதான் சொல்கிறேங்களேன், பிகாஸ் வந்து தி மெயின் செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் ஆன்சிலரிஸ் டு ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். தென் இவங்களும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இவங்கள இது பார்த்திங்கன்னா பேசஞ்சர் இதில் தான் இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கார்ஸில் தான். அது வந்து அபவுட் 40-50% ஆஃப் தர் பிஸ்னஸ். ஆனால் 2 வீலர் 3 வீலருக்கும் இவங்க இருக்காங்க. எது பண்ணுறாங்கன்னா லைட்டிங் ப்ராடக்ட்ஸ், அதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அப்போ இந்த லூமேக்ஸ் அந்த நேமில் இருக்குது. அது எதுலன்னு பார்த்திங்கன்னா எல்இடி. சில கம்பெனிஸ் இந்த இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மதர்சன் அந்த குரூப் பாருங்கள், அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். அனதர் வந்து இந்த மாதிரி கம்பெனி லூமேக்ஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் அந்த எல்இடி பல்ப்ஸ் அதிலெல்லாம்.
எப்பொழுதுமே இந்த ஸ்பேர் ஆன்சிலரி கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்களேன், இவங்க வந்து இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்டோட டைப் பண்ணிடுவாங்க. அந்த சேல்ஸோட இந்த ரீப்ளேஸ்மெண்ட் சேல்ஸும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட் எப்படி க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இது அதுக்கும் இவங்க கேட்டர் பண்ணுறதுனால ஸோ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட் இஸ் அ குட் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. இவங்க வந்து அந்த யூனிக் அந்த எல்இடி பல்ப்ஸ் இருக்கிறனால இப்போ பாருங்கள் நிறைய எல்இடி பல்ப்ஸு எந்த இதை எடுத்தாலும் எல்லாமே எல்இடி ஆகிடுது. ஸோ அதனால் வந்து இது சப்ளை பண்ணுறது இவங்க வந்து நிறைய டைப் பண்ணி வச்சுருக்காங்க. நியர்லி அபவுட் 23 மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் வர இருக்குது இன் இந்தியா. அண்டு இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் பெட்டர் இந்த ஸ்பேர்ஸு. பட் ஆனால் எப்படி இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி ஹிட் அப்படின்னு பார்க்கணும். என்ன பெனிஃபிட் கவர்மெண்ட் கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே இது வைப் அவுட் ஆகுது இந்த இதனால். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூபாய் ஏறுறதுனாலையும், இன்னொன்று வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் ஏற போகிறதுங்கிறதுனாலையும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து வில் பி சிவியர்லி ஹிட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அது டெம்பரரி மெஷராக இருந்தால் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து கேஎஸ்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் வந்து இப்போ இருக்க இந்தியா சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. That is பார்த்திங்கன்னா the world economy is looking very shaken, especially India's economy is looking incredibly fragile அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ since COVID time India is struggling a lot when looked to have a positive attitude nor a different approach globally which is making India very weak அப்படின்ட்டு. We are a retail people and always played by these incredibly weakened market situation. Do you think it is a good to keep investing in this situation? Upcoming events. சாரி ஃபார் திஸ் லாங் கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவரை பிக்சரைஸ் பண்ணிட்டார் என்னென்ன இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. அதாவது இந்த பிஸ்னஸ்ஸே இஸ் இன் சைக்கிள். ஸோ இட் நெவர் பி ஒன் லீனியர் கர்வ் கிடையாது, அப்படியே மேலே போயிட்டே இருக்கிறதுக்கு. ஸோ அதுதான் எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணும். லைஃப் இஸ் இன் சைக்கிள் தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. இதர் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாட்டா உங்களோட ஓன் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா உங்களுடைய லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே இட் ஒர்க் இன் சைக்கிள்ஸ் ஒன்லி. அது நெவர் பி ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து வெரி ரேரு. மேபி 1 in a billion பீப்புளுக்கு வேணால் அப்படி வேணால் இருக்கலாம். பட் ஆனால் அதர்வைஸ் எல்லாத்துக்குமே இந்த சைக்கிள்ஸில் தான் வரும். அதனால் வந்து இந்த லோவஸ்ட் லெவலில் ரீச் ஆக உடனே நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அண்டு டெஃபினட்டாக வந்து எதெல்லாம் ராக் பாட்டமில் ரீச் ஆச்சோ அதெல்லாம் திருப்பியும் வந்து மேலே வரும் அப்படின்னு அந்த ஹோப்போடு தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. அண்டு இதிலெல்லாம் ப்ராப்ளம் எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபைனான்ஸ் மார்க்கெட் வந்து வந்து நேச்சருக்கும் அதுக்கும் நிறைய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்வேன். நான் என் நேச்சரில் பாருங்கள் வந்து நத்திங் ஹேப்பன்ஸ் இம்மீடியட்லி. உடனே இன்றைக்கி விதையை போட்டோம் அப்படின்னா நாளைக்கே செடி ஆகி அடுத்த நாள் மரமாகி உடனே அடுத்த நாள் காய் கொடுக்காது. அது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். எர்த்தே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியர்லி அபவுட் 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் லைஃப் அஸ் அ மேமல்ஸ் அஸ் அ ஹியூமன் பீயிங் எத்தனை இது பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1 lakh இயர்ஸ் தான். அப்போ வந்து 4.6 பில்லியன் இயர்ஸில் இந்த லைஃப் ஹியூமன் பீயிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு லெஸ் தென் 1 lakh இயர்ஸ் தான் இருந்திருக்கு. அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம சிவிலைசேஷன் ஒரு டெவலப்டு இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 இயர்ஸ் தான். அப்போ வந்து நேச்சர் வந்து ஸ்லோவாக தான் இவால்வ் ஆகி வரும். அதே மாதிரி தான் அந்த ஃபைனான்ஸும் அதே மாதிரி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இட் கேன் கிவ் ரிட்டர்ன். அதாவது மேஜிக்கே கிடையாது. அண்டு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை கேரக்டரை புரிஞ்சுக்கணும், இந்த பர்பஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் அ வெரி லோ இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் நீங்கள் 6 மாதம் வெயிட் பண்ணோம், இல்லாட்டா 15 நாள் வெயிட் பண்ணோம், இல்லாட்டா 3 months வெயிட் பண்ணோம், இல்லாட்டா 1 year வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த பீரியட் முடிஞ்சோடு தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்க போகுது. இதுதான் லோவஸ்ட் ரிஸ்க்கு அந்த லோவஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் போடுற பணம்லாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 25 இயர்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ வந்து யுல் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு எந்த வித கிளைமும் வரப்போகிறதில்ல. அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக போடுறது. நமக்கு எப்போ சிக்காகவும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அது போடுறது. ஆகா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 10,000 20,000 கான்ட்ரிபியூட் பண்ணினேன், 10 வருஷத்தில் எனக்கு வந்து 2 லட்ச ரூபா காணா போயிடுச்சு, இது வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு திங்க் பண்ண முடியாது. அது பர்பஸ் என்ன? பர்பஸஸ் வந்து ஒரு எமர்ஜென்சியில் அது மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும். பட் இந்த பாஸ்ட் ஒரு 70 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இன் இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யாரெல்லாம் லாங் டேர்மில் வெயிட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் பணம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. யார் ஒரு ஷார்ட் வியூ வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களால ஏர்ன் பண்ண முடியலை. இன்ஃபேக்ட் லாஸ் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து லாங் பீரியடில் தான் யூ கேன் மேக் மணி இன் ஷேர் மார்க்கெட். தேர்ஃபோர் இதோட இது என்னென்னா பர்பஸ் என்ன அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணோம். அந்த நல்ல ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைப் ஆஃப் கம்பெனிஸை சூஸ் பண்ணோம். அதோட ஸ்டே வித் தட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அப்போ தான் வந்து யூ கேன் மேக் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன். இதுதான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அதை புரிஞ்சுட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ பட் இந்தியான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2 ஃபிலாசபி வந்து சிவியராக அஃபெக்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம we are a democratic country. ஸோ ஆனால் எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா we are a socialistic country. ஸோ அன்லெஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கிற மாதிரி நம்ம எக்கனாமிக்லேயும் ஃப்ரீடம் இருக்கணும், டெமோக்ரஸி இருக்கணும். இருக்குதா? இல்லை. எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஈவன் ஒரு சோஃப் கால்டு ப்ரைவேட்டாக இருந்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் அந்த இதே ஆப்ரேட் பண்ண முடியும். மேபி ஒரு பொட்டி கடையில் நீங்கள் வந்து ஒரு டீ கடை வேணால் ரன் பண்ணலாம் வித்தவுட் அ கவர்மெண்ட். இது ஆனால் கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்கிறதுனா கவர்மெண்ட் பப்ளிக் சேஃப்டிக்காக நிறைய கண்டிஷன்ஸ் போடலாம். பட் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடாது, ரன் பண்ணணுன்னா இந்தந்த கண்டிஷன்லாம் மீட் பண்ணோம். அந்த கண்டிஷன்லாம் மச் பிகர். அதாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் ஜாஸ்தி ப்ராப்ளம் தென் புட்டப் த இண்டஸ்ட்ரி. அப்படிங்கிறப்ப எப்படி அந்த இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்களேன், பவர் பிளான். எனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸு. இப்போ பவர் பிளான் எடுத்துட்டிங்க அப்படின்னா யார் வேணால் பவர் பிளான் போடலாம் இந்தியாவில். அது ஸ்மாலாக இருந்தாலும் பிக்காக இருந்தாலும் யார் வேணால் பவர் பிளான் போடலாம். ஆனால் நீங்கள் விற்க முடியாது. விற்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்மாலாக ஒரு 50 மெகாவாட் பவர் பிளான் போடுறீங்க அப்படின்னா யார்கிட்ட விற்க முடியும்? கவர்மெண்ட் வாங்க மாட்டாங்க. அவங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதில் லோவஸ்ட்டு டெண்டராக வரணும், அப்போ தான் நீங்கள் விற்க முடியும். சரி, அப்போ வேறு யாருமே இல்லையா? நிறைய பேர் பையர் இருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, கம்பெனிஸ் இருக்காங்க, கமர்ஷியல் இது இருக்குது, எல்லாத்தையும் விற்கலாம்ல. அவங்ககிட்டலாம் நீங்கள் விற்கக்கூடாது, ரூலில் தான். அண்டு அப்படியே விற்கணும் அப்படின்னா நீங்கள் கேப்டிவ் பவர் பிளான்னு ஒரு பாலிசி இருக்குது. அது மூலமாக தான் விற்க முடியும். எப்படி கேப்டிவ் பவர் பாலிசினா என்ன? வாட் டஸ் இட் மீன்? யார் உங்ககிட்ட இந்த பவர் வாங்குகிறாங்களோ அவங்களாம் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த பவர் பிளான்ட்டும் போடலாம், விற்கலாம். இது வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீ கடை இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்துலேயே. நீங்கள் அந்த டீ கடையில் போய் நீங்கள் காஃபி கொடுக்கணுன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த காஃபி வாங்க முடியும்னா யாராவது டீ கடை போட முடியுமா? இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் போய் சாப்பிடணும் அப்படின்னா அந்த ஹோட்டலில் இருக்கவங்களாம் யார் அங்கே வந்து கஸ்டமர் வந்து அவங்க கடையில் சாப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் வந்து கேன் செல் த ஃபுட்டுன்னு ரூல் போட்டால் அது நிற்குமா? அப்படி தான் பவர் பிளான் நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். யாருக்காக நடக்குது? அப்போ வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து நம்ம கண்ட்ரியில் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான 20 இயர்ஸ் ஃபெமிலியரான பிஸ்னஸில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க.
பஸ் நீங்கள் விட முடியும்னு நினைக்கிறீங்களா? பஸ்ஸு ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. இந்தியா தமிழ்நாட்டில் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். எல்லா ஸ்டேட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட் ப்ரமோஷன் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கிளியர் லேண்ட் வாங்கிட முடியுமா? இல்லாட்டா அதுக்கு அப்ரூவல் வாங்கி அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட முடியுமா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வர வேண்டியது இருக்குது? நாட் ஃபார் த பப்ளிக் குட்டுக்காக கிடையாது. அது வந்து அதை வச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிற அந்த நோக்கத்தில் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சோலார் இதுக்கும் அதே மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதனால் எந்த இண்டஸ்ட்ரியும் எந்த பிஸ்னஸும் இந்தியாவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா லார்ஜ் பப்ளிக் குட்டுக்காக போகிறதில்ல, அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்காக. இது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்காக பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறத அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃப்ரேம் பண்ணுறதுனால நம்ம கிளியராக அப்ரைட்டாக சொல்லிடலாம். நீங்கள் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து எப்பொழுதுமே கவர்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரி தான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நமக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல்லேருந்து இன்டர்மீடியட்லேருந்து ஃபைனல் குட்ஸ் வரைக்கும். அண்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியை அலோவ் பண்ணாதானங்க அவன் வந்து இப்போ சர்ப்ளஸ் ஏர்ன் பண்ண முடியும், டேக்ஸ் பே பண்ணி சர்ப்ளஸ் ஏர்ன் பண்ண முடியும். அந்த சர்ப்ளஸ் நிறைய இருந்தால் தான் இனி அவங்க புது புது வெஞ்சர்லேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீ இண்டஸ்ட்ரியை அலோவ் பண்ணலன்னா எப்படி அவங்க வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண போகிறாங்க? எப்படி வந்து சர்ப்ளஸ் அவங்க கையில் இருக்க போகுது? எப்போ வந்து ரிஸ்க் கேபிட்டல் கிடைக்க போகுது? எங்கே வந்து எப்போ வந்து அவங்க புது புது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இல்லாட்டா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இல்லாட்டா அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு வேணுங்கிற எசென்ஷியல் இன்டர்மீடியேட் அண்ட் ரா மெட்டீரியல்ஸு அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் வந்து 5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஐடிபிஐ பேங்க்கை விற்கிறதுக்கு. அதில் இருக்க ஷேரு 94% கவர்மெண்ட் ஓன் பண்ணிகிட்ருக்காங்க. எல்ஐசி ப்ளஸ் கவர்மெண்ட்டு 6% தான் மார்க்கெட்டில் இருக்குது. அப்போ வந்து ஃப்ளோட்டிங் ஷேரு சும்மா குறைஞ்சிருக்கனால இது ப்ரைவேட்டுக்கு விற்க போகிறாங்கங்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவிட்டி நிறைய தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் ரிசர்வ் ப்ரைஸாக ஹையாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அதை விற்க முடியும்? பேசிக் இது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு சர்டன் ப்ரைஸு வந்து இருக்குது. இந்த 4 வருஷத்தில் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் வேணும்? 12%, 14%. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 5 வருஷம் வச்சுருந்தா எவ்வளோ கிடைக்கும்? பேங்க்கில் 7% கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 3%, 4% டு மீட் இது 10% அதுலேருந்து ரிட்டர்ன் வரணும்னு நினச்சோம்னா தென் வந்து ஒரு பாலிசி எவால்வ் பண்ணி அது விற்றுருக்கலாமே. இன்றைக்கி வந்து ஒரு 40,000 crores or 50,000 crores கவர்மெண்ட் கையில் இருந்திருக்குமே. இந்த 40,000 50,000 crores நீங்கள் வந்து பாரோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு இந்த 40,000 crores வச்சு ஒரு சப்சிடி கொடுத்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிக்கு வருமே. இல்லாட்டா ஒரு டிவி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பிளே மாடலுக்காக நீங்கள் இது கொடுக்கலாம், சப்சிடி கொடுக்கலாமே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இன்கார்டு, பாலிசிலிகான், அந்த வேஃபர்ஸுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் ரிக்வயர்டு. பீப்புள் வந்து அந்த லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஃபெயில் ஆச்சுன்னா எப்படி அவங்க வந்து தே வில் சர்வைவ்? அப்போ வந்து அந்த மாதிரி ரிஸ்க் கேபிட்டல் எங்கே இருக்குது இந்தியாவில்? அப்போ கவர்மெண்ட் தானே சப்சிடி கொடுத்தாகணும். அதுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த என்டையர் வேல்யூ செயினையும் நம்ம க்ரியேட் பண்ணலாமே. அப்போ வந்து இந்த இதை விற்காமல் நீங்கள் ஃபர்தராக லோன் ரைஸ் பண்ணி ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட்டு கட்டி அண்டு சப்சிடி கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்சிடி வந்து சப்போஸ் அது ரைட் ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கண்டினியூ டு பே அதர் 6%. இப்போ வந்து யூ டேக் த கேஸ் ஆஃப் நேஷ்னல் ஹைவேஸ். ஹவு மெனி பாருங்கள், இந்தியாவில் ஒரு 60,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குங்கிறாங்க, 20,000 கிலோமீட்டர் ரோடு இருக்குது, ஒரு நாளைக்கு 14 கிலோமீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற. இது அத்தனையும் இந்த ரோடை எதுக்கு பில்ட் பண்ணி என்னத்தை பண்ணுறீங்க? இதை ஏன் வந்து ஒரு இன்விட்டோ இப்போ தான் அதுக்கு டிசிஷன் எடுத்திருக்காங்க. 6 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் கவர்மெண்ட் அசெட்ஸ் இருக்குது, லீஸில் தானே கொடுக்க சொல்லுது. யாரும் உங்களை ரன் பண்ண சொல்லியே. லீஸ் எடுத்தோம்னா இந்த பணத்தை ரைஸ் பண்ணி தென் யூ கேன் ரெடியூஸ் யுவர் பாரோயிங், இல்லாட்ட டேக்ஸஸ்ஸு, இல்லாட்ட சப்சிடி கொடுத்து இந்த மாதிரி ஃப்ரான்டியர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணலாமே. இல்லாட்டா எந்த இது எக்கனாமிக் ஃப்ரீடம் வந்து இல்லாமல் ஒரு கண்ட்ரி ப்ராஸ்பரே ஆக முடியாது.
இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொடுத்து எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எலெக்ட் ஆகிட்டா, அப்புறம் மாதம் 2000 கொடுக்குறேன் எல்லா பெண்களுக்கும், பஸ்ஸில் வந்து இலவசமான, இந்த மாதிரி இலவசத்துக்கு தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து ஓட்டர்ஸ் வில் டிமாண்ட், எனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படி கேட்க தான் செய்வாங்க. இந்த வெல்ஃபேரிசம்லாம் வந்து எந்த கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெரி ரிச் கண்ட்ரி, வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, அந்த மாதிரி இதில், ஏன்னா ஏற்கனவே அவங்க வளர்ந்துட்டாங்க பெரிய லெவலில், அவங்களால பண்ண முடியும். நம்ம வளரவே இல்லையே. அதுக்கு முன்னாடி வெல்ஃபேரிசம் ஆரம்பிச்சிங்கன்னா எப்போ வந்து நம்ம வளர போகிறோம்? எங்கேருந்து பணம் கிடைக்க போகுது? இது ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வந்து ப்ராப்ளம் தான் க்ரியேட் போகுது யார்? காமன் பீப்புளுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ இது பாரோ பண்ணுறீங்கன்னா இதோட இம்பேக்ட் வித் லேங்கில் தான் தெரிய போகுது. முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இப்போ பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதனால் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இண்டிபெண்டன்ஸோட. அண்ட் அதோடு சேர்த்து நம்ம எக்கனாமிக் ஃப்ரீடம் திங்க் பண்ணோமா? இல்லை. 90s தான் அது எக்கனாமிக் ஃப்ரீடமை திங்க் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து பீஸ் மீல் தான், ஸ்மாலாக. அண்டு அதை தஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்னு வர்ற ரீச் ஆகிறப்போ அப்போ ஒரு லிபரலைஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தோட நமக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் தான் தேவை. இந்தியன்ஸ் கேன் டூ இட்டுங்க, அதை நம்புங்க. ஐபிஎல் பாருங்கள், இன்றைக்கி 16,600 கோடி ரூபா போயிருக்கு ஆர்சிபி. அண்டு ஏன் அந்த லெவலுக்கு பணம் வந்து மக்கள்கிட்ட இல்லைன்னு இல்லை, வாங்கிறதுக்கு இல்லைன்னு இல்லை. கிவ் தம் த ஃப்ரீடம், கிவ் தம் த ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் முக்கியம். அண்டு வந்து இதை கரெக்ட் பண்ணுறேன், எல்லாமே ப்ரைவேட்டுக்கு போயிடுது அப்படின்னா எப்படி பீப்புள் வில் கெட் அ ஜாபு அண்டு கொடுத்து பாருங்கள். அண்டு தென் யூ வில் சி வந்து ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லா க்ரோத்தும் பாருங்கள். இப்போ அடுத்த இந்த ப்ராப்ளம்லாம் போனால் கூட பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளம் அப்படி பின்னாடி தலை தூக்காமல் இருக்குது. ஏன் அப்படின்னா இது மச் பிகர் ப்ராப்ளம், அதனால் அது தலை தூக்காமல் இருக்குது. ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் அதனால் சிவியராக அஃபெக்ட் ஆக போகுது. கண்ணு கூட நான் பார்த்துட்ருக்கேன் நான் அதை. அப்படி இருக்கிறப்ப இது வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈரான் இஸ்ரேல் வார், இல்லாட்டா இதை வந்து ஒரு எண்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அது தலை தூக்க ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம்? அதான் கொஸ்டின்ஸ். இதை வந்து இட் ரிக்வயர்ஸ் அ பெரிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு சால்வ் இட். அண்டு ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு டிகேடில் இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூவும் கிடையாது வேறு. ஸோ இன்றைக்கி நல்லது செஞ்சோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ பேண்டமிக்கோட ஒர்ஸ்ட் சிச்சுவேஷனில் இப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக சொல்லிடலாம். இது என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய இது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ட்ரிச்சி ஜெயராமன், அப்புறம் நித்ய மனோகரன் ஒருத்தர் இருக்குது, கொஸ்டின் கேட்கல, அவர் இது மட்டும் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜெயராமன், யுவர் ஸ்டாண்ட் இஸ் கரெக்ட், not to suggest shares because of uncertainty. அப்புறம் ராஜகோபால் தேக்கு மடம் அப்படின்னு, கேன் எல்என்டி பி கன்சிடர்ட் அட் சிஎம்பி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்? எது இட்ஸ் இந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ ஆனால் எல்லா க்ரைசிஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு கான்ட்ரேரியன் இது ஸ்டாண்ட் எடுத்து தான் பார்க்கணும் இதெல்லாம்.
அண்டு இந்த மாதிரி துறிஞ்சு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால் அந்த மாதிரி கம்பெனிஸ் ஈவன் ஏன்னா கல்ஃபில் கூட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா அண்ட் இந்த வார் முடியணும், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் ஆக போகுதுன்னு தெரியல, எந்த மாதிரி ஃபாலோ அவுட் இருக்க போதும் நம்மளால் கெஸ் கூட பண்ண முடியாது அந்த நிலமையில். ஏன்னா வாருங்கிறது வந்து எப்படி வேணால் போகலாம்ல. ஸோ அதனால் அந்த அந்த லெவலுக்கு நம்மளால் கெஸ்ஸு கூட பண்ண முடியாது இந்த டைமில் நினைக்கிறேன். தற்போதுள்ள சூழ்நிலையில் நீங்கள் கூறிய நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்தலாமே அல்லது ஷேர் மார்க்கெட் வேடிக்கை பார்க்கலாமா? நான் இப்போ இந்த பாஸ்ட் 10-15 டேஸாகவே நான் ஷேர்ஸை வந்து எதுவுமே பேசுகிறது இல்லை. ஏன்னா எப்படி மார்க்கெட் போகுதுன்னு நம்மளால் கணிக்க முடியல. மொரோவர் கான்ட்ரேரியன் வியூ வச்சுக்கலாம். சரி, இதெல்லாம் இவ்வளோ குறைஞ்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஇ ரேஷியோ ஃபார் த என்டையர் மார்க்கெட், அந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 17 ஆகிடுது, 17. ஸோ 22, 23 இருந்தது. நம்ம ஓவர் வேல்யூடுன்னு சொல்லுவாங்க எல்லாரும், ஏன் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க அப்படின்னா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது 17 இதுக்கு ரீச் ஆகிடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பெட் பண்ணி வாங்குறதா இருந்தால், ஆனால் இந்த டைமில் சில கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை ஸ்விம்மிங் அக்ராஸ் தி கரண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெட் எடுத்து பண்ணலாம். ஸோ ஆனால் ஒரு அகெயின் ஒரு பெரிய ரிஸ்க்கு தான். ஸோ அது ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க்கை வந்து யார் ரஸ்க்கு நினச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தோ தென் அவங்களாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது வந்து மகேஸ்வரன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு அந்த கொஸ்டினை. அப்புறம் N8612 CMS இன்ஃபோ சிஸ்டம் ஸ்டாக் டு பை யுவர் வியூஸ் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்குறேன். சரி, அதான் இப்போதைக்கு நான் 15 நாளாகவே எந்த ஸ்டாக்கை பற்றி பேசலை. எப்போ இந்த ஈரான் இஸ்ரேலில் வார ஆரம்பிச்சிச்சோ, ஏன்னா அந்த வாருங்கிறது நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே நடக்குது. நம்மளுடைய இன்றைக்கி வந்து எனர்ஜி எக்கானமி தான் கரெக்டாக. ஏன்னா நம்ம இந்த ஏஐ வந்து நியூ எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் 50% நமக்கு வேணுங்கிற அத்தனையும் இந்த ரீஜனில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தனால அது ப்ரைஸும் ஏறிடுத்து. அதனால் வந்து எப்படி அவர் எக்கானமி இஸ் கோயிங் டு பி ஹிட், சிவியர்லி ஹிட் ஆக போகுது. ஸோ விலையெல்லாம் கண்ணாமண்ணானே ஏறப்போகுது. ஸோ அதனால தான் ரொம்ப கவலையாக இருக்குது. Traventurer. Guruji, please tell when to buy gold bees. Shall I switch to Ind money US ETF stocks now? எனக்கு அந்த யூஎஸ் பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஸோ ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூஎஸ் மார்க்கெட் அட் ஆல். ஸோ அதனால் கோல்டு பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால் கோல்டு வந்து அந்த டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அது கோல்டுக்கு ஒன்றும் மதிப்பு இருக்காது. அதுக்கு வீக்காக போது தான் எல்லாம் கோல்டை போய் வாங்க பார்ப்பாங்க. சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாங்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு டிமாண்ட் இருந்தனால தான் போயிட்டே இருந்தது, கோல்டு ப்ரைஸ் மேலே போயிட்டே இருந்தது. இப்போ அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி பல காரணத்தினால பெரிய லெவலில் கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகலை அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மொரோவர் எவ்வளோ தான் ஏறுறதுங்க, வித்தின் ஷார்ட் பீரியடில் ஒரு லெவல் வேணும் இல்லைங்க. ஸோ அதாவது முந்தியெல்லாம் என்ன பண்ணாங்க, நான் சொல்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு 50 பவுன் நகை போடுறேன் அப்படின்னாங்க. அப்புறமேல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணால், ஏன்னா ஒரு மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 10 பவுன் நகை போடலாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பொண்ணுக்கு கொடுக்கும்போது, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது. அண்டு இப்போ ப்ரெசன்ட் டைமில் எடுத்து பார்த்துக்கோங்க. அண்டு சரி 1 இயர் பேக்குன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, சரி ஒரு மோதிரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முடியும், அந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, அண்டு இந்த கோல்டை பற்றியே பேச மாட்டாங்க, அந்த லெவலில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த கோல்டோட விலை ஏற ஏற, ஏன்னா எப்படிங்க நம்மளுடைய இன்கம் அந்த லெவலுக்கு ஏறுதா? ஸோ அதனால் ஏற போகிறதே இல்லை யாரோட இன்கமும். அண்டு அப்படி இருக்கப்போ எப்படி வந்து நிறைய கோல்டு வாங்க முடியும்
ஸோ இதே வந்து 1,65,000 அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு 3.5 டைம்ஸ் ஏறி இருக்குது இந்த பாஸ்ட் 1 இயரில் ஆர் 1.5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து அந்த லெவலுக்கு மக்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்க போகிறாங்க? மோகம் இருக்க தான் செய்யுது. அதுக்காக இந்த ப்ரைஸ் வேணால் கொடுத்து வாங்கணுன்ட்டு அந்த லெவலுக்கு மக்களுக்கு இருக்குமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டவுட்டு தான். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் இது வாங்குறது குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்குது. அண்டு ஸோ அவங்ககிட்ட வேல்யூவை தான் தக்க வச்சுக்கிறாங்க. எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 பவுன் அன்றைக்கி வந்து 40 ரூபா ஒரு பவுன் இருந்தது. ஸோ அப்போ வந்து 2,000 3,000ன்ட்டு இன்றைக்கி வந்து ஈவன் 1 கிராம் வாங்கினாலே நியர்லி அபவுட் எவ்வளோ வருது, நியர்லி அபவுட் 6,000 7,000 அது மாதிரி வந்துடுது. ஸோ 6,000 7,000 ஒரு கிராமுக்கு எவ்வளோ வருது, 16,000 வந்துடுது. ஸோ அன்னைக்கு வந்து 50 பவுன் வாங்கினது இன்றைக்கி வந்து 1 கிராமு விலை வந்துருச்சு, அவ்வளோதான். அண்டு மக்கள் வந்து அந்த 1 கிராம் தான் வாங்க முடியுது இன்றைக்கி. அன்றைக்கி வந்து 50 கிராம் வாங்கிட்டு இருந்தவங்க. ஸோ அதனால் அந்த வேல்யூ 16,000 அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்மளோட இன்கம் வந்து அந்த லெவலுக்கெலாம் க்ரோ ஆகிறது இல்லை. ஸோ இதுதான் வச்சுக்கணும். அதனால் கோல்டு பீஸில் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். பென்னி எவ்வளோ நேரம் ஆச்சு? 3/4 நேரம் ஆயிடுச்சுங்க. குருஜி, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண எட்டர்னல் ரொம்ப கேவலமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம்? நான் எந்த ஷேரையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்கெல்லாம் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னதில் வந்து இந்த நியூ ஏஜ் செக்டார் பற்றி சொன்னேன். இப்போயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருனாலையும் வந்து எந்த ஸ்டாக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னா இந்த செக்டாருக்கெலாம் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இஃப் யூ ஹோல்ட் இட் ஃபார் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே பார்ப்போம், ஒரு 15 செக்டார் இருக்குன்னா அந்த 15 செக்டாரில் இந்த மொமெண்ட்டில் வந்து எந்த செக்டார் பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மொமெண்ட்டில் இந்த மொமெண்ட் வந்து இந்த சிச்சுவேஷன் இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுதுன்னா இந்த ஹோல் திங் அப்படியே மாறி போயிடும் அப்படியே. ஸோ இதை வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது? யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது, நீங்கள் இண்டிபெண்ட்டாக எவாலுவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டுறக்கூடாது. அண்டு முன்னாடி வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மாலாக, இப்போ வந்து மோர் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு ஸ்டில் அந்த மார்க்கெட் செட்டில் ஆகி இதாகிற வரைக்கும் நம்ம வந்து இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது பெட்ரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஈவன் நவ் அந்த ஜொமேட்டோ மாதிரி ஒரு நல்ல கம்பெனி வந்து இந்த நியூ ஏஜ் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபியூ தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் பர்ஃபார்மிங் க்ரோத் நல்லா இருக்குது, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் 10 இயர்ஸ் டைம் 5 இயர்ஸ் டைம் ப்ரொவைடட் அந்த க்ரோத் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் அண்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகேஸ்வரன் 2466லேருந்து, தற்போது பங்குச்சந்தையில் எஃப்எம்சிஜி சிகரெட் ஆல்கஹால் துறையில் முதலீடு செய்திருந்தால் லாபம் ஈட்ட முடியுமா, அல்லது பிஜி இன்வெஸ்ட் முதலீடு செய்து டிவிடெண்ட் செய்து கொள்ளலாமா, ஏதாவது தப்பிக்க வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. எந்த செக்டாரை பற்றியும் கிளியராக என்னால் சொல்ல முடியல. அண்டு இது மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் அதை தேடி போகலாம். அது வந்து ஒரு இன்வெட் அண்ட் ரீட் அந்த மாதிரிலாம் அட்லீஸ்ட், ஏன்னா அவங்களாம் மேண்டேட்டட் நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணோன்னா கொடுத்தாகணும் அப்படின்னு இருக்குது. 90% டிவிடெண்டாக கொடுத்தாகணும்னு இருக்குது. அதனால் ஒரு 5 to 6% அந்த லெவலுக்கு. பட் இன்ஃப்ளேஷன் வந்து பயங்கரமாக இருக்கிற போது அது வந்து அதெல்லாம் கவனிக்கணும். ஸோ ஆல்ரவுண்ட் ப்ராப்ளம் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் அடிச்சிக்கலாம். அண்ட் டைம் ஆகிடுது, 45 minutes ஆகிடுது. Harshavardhan, OH9. Guruji, I believe this crisis will have an impact at least 2 years on oil prices. What is your view? Maybe 2 years இருக்காது. அண்ட் எப்போ முடிய போகுதுன்னு இருக்குது.
ஸோ ரஷ்யா யுக்ரைன் மாதிரி ஒரு இன்டெஃபினட்டாக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அந்த பிளேஸ் வந்து சச் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அங்கே இருக்க அத்தனை கண்ட்ரியுமே அண்ட் தே வில் பி கோயிங் பேக் டு 1940s போயிடுவாங்க. இந்த மாதிரி 2 years வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தட்ஸ் எண்ட் ஆஃப் சவுதி அரேபியா, கல்ஃப், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத் அண்ட் அதர் கண்ட்ரீஸ். அதுதான் அந்த எண்ட் ஆஃப் குவைத் ஆகிடப்படும். அதில் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், டெசர்ட்டில் இது பைப்லைன் போட்டு தி ரெட் சி இல்லாட்ட அரேபியன் சி வரைக்கும் பைப்லைனை போட்டு அங்கே வந்து கேஸ் அண்ட் ஆயில் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் இந்த நெக்ஸ்ட் 2 yearsல அது ஒர்க் அவுட் பண்ணி கிளியர் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதுதான் அந்த 2 years வரைக்கும் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்புறமேல வந்து இந்த ஈரானோட டாமினேஷன் இந்த இதில் போயிடும். அண்டு இன்ஃபேக்ட் அந்த லெவலுக்கு போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2 years வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ அந்த பைப்லைன் போட வேண்டியது தான். வேறு என்ன, வாட் இஸ் அதர் வேஸ் அண்ட் தே கேன் டூ இட். அண்ட் பைப்லைன் போடணும் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அனதர் 100 kilometer 200 kilometer சில இடத்துல வந்து 5000 kilometers அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் வித்தின் 3 months to 6 months. அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம், கேஸ் எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம். அண்டு எல்லாமே டெசர்ட் ஏரியா தான். அதனால் அந்த பாப்புலேஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களால பண்ண முடியும். அதுதான் ஒன்லி வே. அதர்வைஸ் சும்மா வந்து சிம்பிளி வந்து ஈரானை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கனால என்ன கிடைக்க போகுது? ஸோ ஆல்டர்னேட் மீன்ஸை வாங்கி தான் பார்த்து தான் எல்லோரும் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்புறம் என்ன நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்பீக் அபவுட் ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காரு. அண்ட் அழகேசனா அம்பலா கணேசன் அப்படின்ட்டு ஜெகதீஷ் கோபி ரயில்வே ஸ்டாக்ஸ் ஓகே. Mukhil on YouTube, you plan to accumulate ITC, IDFC, First Bank, Nifty Bs அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்ஷன்ஸ் செமிகண்டக்டர் கோயம்புத்தூரா, better investment bank deposits, post deposit bonds, avoid stock market and equity investment. அவர் கோவை விஷன் அதனோட ஒப்பீனியன் அது. What is the present status of investors and investment already in LVB and DHFL, Jet Airways, Yes Bank, YB? ஸோ இது மேலே கதையாக தான் இருக்கும். ஸோ சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ்ஸு அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அதனால் வந்து நீங்கள் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறனால அது வந்து த்ரூ அவுட் அதர் செக்டார்ஸும் சிவியராக ஹிட் பண்ணும். அந்த ஏரியாவில் கிளாரிட்டி கிடைக்காத வரைக்கும் ஷேர் மார்க்கெட் எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்னு நம்மளால் கிளியராக சொல்ல முடியாது. அதனால் வந்து கேர்ஃபுல் வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், வித் யுவர் மணி அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வந்து ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீமை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.